ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நெறைய பேரு ஹைப்ல பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு தேவ. சரி, ஓகே. இப்போ நிலா வந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. 2 லெவல்ல வந்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹெச்ஆர் லெவல்ல தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டா ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். இந்த இதில வந்து இன்டர்வியூ வச்சு ஃபைனலா செலக்ட் பண்ண போறது சூர்யாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து ப்ரோமோ பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில சூர்யா தான் வந்து ஃபைனலா ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து செலக்ட் பண்றதுக்காக வைக்கிறாங்க. ஸோ எம்டிய சிஇஓவ பார்க்கறதுக்காக நிலா வந்து போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சூர்யா தான் உட்காந்துட்டுருக்காரு. இது நம்ம எதிர்பார்த்தது தான். அப்போ நிலா இருந்துட்டு, "உன்கிட்டயா வேலை கேட்டு வந்திருக்கிறேன். ச்சீ!" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. "என்ன மேடம், இங்க வேலை கேட்டு தானே வந்திருக்கீங்க? அதான் இந்த லெவலுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க? இது என்னோட கம்பெனி தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது உங்களோட கம்பெனின்னா வந்திருக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நிலா வந்து அந்த அந்த இடத்துலருந்து எந்திரிக்கிறாங்க. "ச்சே! உன்னைய இந்த கம்பெனிக்கு சிஇஓ, எம்டி ஆக்கணும்னு நெனச்சேன். ஆனா, நீ கேவலம் இந்த கம்பெனிக்கு வேலை கேட்டு வந்திருக்க. உன்னோட நிலைமைய நெனச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குது. பார்த்தேன் சொன்னாங்க உன் அண்ணி, அதாவது தாஸோட உங்க அண்ணன் பொண்டாட்டி ஒய்ஃப் சொன்னாங்க. நீ எந்த மாரி வீட்ல இருக்கிற? எவ்வளோ கஷ்டப்படுறன்னு சொன்னாங்க. இந்த தலையெழுத்து உனக்கு தேவையா? என் கூட வந்திருந்தா உன்னைய நான் மகாராணி மாரி பார்த்துருப்பேன். இத மாரி நீ 1000 பேருக்கு வேலை குடுத்துருந்துருக்கலாம். இப்போ நீ வேலை தேடி அலைஞ்சுட்டு இருக்கிற." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இப்பயும் சொல்றேன். நான் உன்கிட்ட வேலை கேட்டு தான் வந்திருக்கேன். வேலை கேட்டு தான் வந்திருக்கேன்னா, உன் கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ இங்க சென்னை சிட்டில எந்த கம்பெனிக்கு போனாலுமே, ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் தெரிய வரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு பார்ட்னர்ஸ் தான். என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். நீ எங்க போனாலும் என்ன மீறி இங்க சென்னையில உனக்கு எவனுமே வேலை குடுக்க மாட்டான். நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை என்னோட ஆஃபீஸ்ல மட்டும் தான் கிடைக்கும்." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. "இன்னும் நான் உன்னைய தொரத்திக்கிட்டே தான் இருப்பேன். லைஃப்ல உன்னைய செட்டில் ஆக விடவே மாட்டேன். என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு நீ இப்படி போய் நின்ன ஒரு ஒரு டிரைவர போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதனால உன்னைய நான் பழி வாங்கிட்டு தான் இருப்பேன். உன்னால இனி நிம்மதியாவே இருக்க முடியாது வாழ்க்கையில." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் "பாப்பேன்டா. இதான் இந்த கம்பெனிலனா 1000 கம்பெனி. உன்னைய விட ஒருத்தன் இருப்பான் எனக்கு வேலை குடுக்குறதுக்கு. நான் அப்ப பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்ப சோழன் இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஒரு மாதிரி அழுகுற மாதிரியே நிலா நிக்கிறாங்க. "என்னாச்சு நிலா? வேலை கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? ஏன் அழுகுற மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது தான், "நான் எவ்வளவோ கனவுகளோட இந்த வேலைக்கு சேரணும்னு நெனச்சேன். வரும்போது கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். நான் நல்லா சம்பாரிச்சு, நான் ஆசைப்பட்ட மாரியே சென்னையில வேலை பார்க்க போறேன். நான் ஆசைப்பட்ட மாரியே வண்டி வாங்குவேன், கார் வாங்குவேன், உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவேன். எங்க வீட்லயே அதுக்கப்புறம் நான் வந்து பேசுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவுகளோட நான் இருந்தேன். ஆனா, அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்ச மாரி ஆயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி உள்ள என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா அந்நேரம் சூர்யா எந்திரிச்சு வெளியில வாராங்க. "ஓ! அரும புருஷன் அவனும் இங்க தான் இருக்கிறானா? என்ன உன்னைய கம்பெனியா வேலைக்கு கேட்டு உன்னைய ட்ராப் பண்ணிட்டு திரியிறானா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஒழுங்கா பேசு." அப்படின்னு சொல்லும்போது, "இவன் என்னங்க இங்க இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இவன் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ." அப்படின்னு சொல்லவும், அப்படியே பார்க்குறாங்க. இவனோட கம்பெனி தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லி மறுபடியும் நிலா சொல்றாங்க. அதுக்கு சூர்யா இருந்துட்டு, "இங்க மட்டும் இல்லம்மா, சென்னையில நீ எங்க வேலை பார்த்தாலும் எல்லாருமே எனக்கு வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். நான் உள்ள சொன்ன மாரி தான் இப்பயும் சொல்றேன். என்னைய மீறி நீ எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப தெரியுதா? இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோமே! நம்ம வீட்ல சொல்லியிருந்த மாரியேவே ஃபர்ஸ்ட்டே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமோ! அப்படின்னு இப்ப தோணுதா உனக்கு? இன்னும் தோணும். இன்னும் உன்ன உங்க 2 பேரையும் வாழ்க்கையில நிம்மதியா வாழவே விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நீ ரொம்ப பேசுற. இதுக்கு மேல பேசுனேன்னா, நான் உன்னைய என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தொலைச்சிருவேன் உன்னைய." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடா உன் ரவுடித்தனத்த என்ட்ட காட்டிட்டு இருக்கிறியா? அதான் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி, அவ கொண்டு வர காசுல சாப்பிடணும்னு உட்காந்துட்டு இருக்கியே." அப்படின்னு சொல்லும்போது தான் நிலாவுக்கு கோவம் வருது. "தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடி உனக்கு ரொம்ப ரோசம் வருது? உண்மைய தானடி சொன்னேன். உன் வீடு எப்படி இருக்கு? உன் வீட்டு ஆளுங்க எப்படி? எவ்வளோ பெரிய ரவுடி கும்பல் எல்லாமே எனக்கு தெரியும்டி." அப்படி சொல்லும்போது, உடனே சோழனுக்கு கோவம் வந்து என்ன செஞ்சுர்றாங்கன்னா, சூர்யாவ ஒரு அடி அடிச்சிடுறாங்க. "யார யார பத்தி என்ன வார்த்தை பேசியிருக்கிற? அவங்க என் ஒய்ஃப் அது தெரியும்ல உனக்கு? என் பொண்டாட்டிய பார்த்துட்டு நீ என்னலாம் பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போறாங்க. நிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா, "இவன்கிட்டலாம் எதுக்குங்க பேசிக்கிட்டு?
வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நிலா இருந்துட்டு நான் எவ்வளவோ கனவுகளோட இருந்தேன். இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சென்னையில அவன் பெரிய ஆளுங்க. சென்னையில கண்டிப்பா எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்காத மாரி பண்ணிருவான். இப்ப என்ன செய்யன்னே தெரியல அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து சேரன் அண்ணா வந்து இந்த ஃபீல்டுல தானே இருக்கிறாங்க. மேஸ்திரியா தானே இருக்காங்க. ஸோ இவங்களாவே வந்து ஒரு ஆர்டர் எடுத்து பெரிய லெவல்ல பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.